யூடியூப் நேயர்களுக்கு நடிகர் பேரரசர் எம்ஜிஆர் கலைக்குழு சார்பில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் மக்கள் திலகம் 100 நாள் படவரிசையில் 40 படங்களை பார்த்து விட்டோம். இனி 41வது படத்தை பற்றி பார்க்கலாம். இன்று போல் என்றும் வாழ்க. 1977 மே மாதம் 5ஆம் தேதி வெளியான இந்த படம் 3 திரையரங்குகளில் 100 நாட்களுக்கு மேல் ஓடியது. சென்னையில் தேவி பாரடைஸ் மற்றும் மதுரை சென்ட்ரல், சேலம் ஆகிய ஊர்களில் 100 நாட்களை தாண்டியது. 100வது நாள் விளம்பரம் தேவி பாரடைஸ், பழனியப்பா ஷிஃப்டிங் தேட்டரு. தேவி பாரடைஸ் ஒரிஜினலாக ஓடிச்சு. தேவி பாரடைஸ், மதுரை சென்ட்ரல், சேலம் விக்டோரியா. 41வது 100 நாள் படம். அடுத்து 42ஐ பார்த்தால் ஊருக்கு உழைப்பவன். ஊருக்கு உழைப்பவன் 1976ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 12ஆம் தேதி வெளியானது. வீனஸ் பிக்சர்ஸின் தயாரிப்பு. ஏற்கனவே என்னென்னு படத்தை எடுத்தவங்க தான் எடுத்திருக்காங்க. இந்த படமும் 50 நாளைக்கு மேலே தமிழ்நாட்டில் ஓடிச்சு. 132வது படம். ஆனால் இலங்கையில் இது 150 நாள் கிட்டத்தட்ட ஓடிச்சு. செல்லமகால், மனோகரா, விஜயா போன்ற 3 தியேட்டரில் 100 நாளை தாண்டி ஓடி நல்லதொரு வெற்றியை பதிவு செய்தது ஊருக்கு உழைப்பவன். மக்கள் திலகத்தின் 42வது 100 நாள் படம். 43 என்று பார்த்தால் புதுமை பித்தன், சிவகாமி பிக்சர்ஸ். புதுமை பித்தன் டி.ஆர். ராமண்ணா டைரக்ஷனில் வெளிவந்த படம். இந்த படம் பாடல்கள் மிகவும் அருமையாக இருக்கும். படம் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்காவிட்டாலும் ஓரளவு 100 நாட்கள் ஓடி சென்னையில் மிட்லண்டு, சேலம் பேலஸு, திருச்சி பேலஸ் போன்ற திரையரங்குகளில் 100 நாட்களை பதிவு செய்தது. 43. 44ஐ பார்த்தால் மோகினி. மோகினி மக்கள் திலகமும் வி.என். ஜானகி, மக்கள் திலகத்தின் மனைவி வி.என். ஜானகியும் சேர்ந்து நடித்த படம். மக்கள் திலகத்தின் 19வது படம். இந்த படமும் 3 தியேட்டரில் 100 நாள் ஓடிச்சு. சென்னையில் கெய்டி, சேலம் சென்ட்ரல், கோவை அசோக். மொத்தம் இது 44வது 100 நாள் படம். அடுத்து பார்க்க போனால் பெரிய இடத்து பெண், ஆர்ஆர் பிக்சர்ஸ். டி.ஆர். ராமண்ணா இயக்கத்தில் தயாரிப்பில் வெளிவந்த படம் பெரிய இடத்து பெண். இதில் இந்த கட்டோடு குழலாட பாடல் காலத்தால் அழிக்க முடியாத ஒரு மாபெரும் பாடலாக மாறிவிட்டது. 50 நாள் 100 நாள் அனாயாசமாக தாண்டியது. சென்னையில் 2 தியேட்டர், சித்ரா கிரவுண்ட், இந்த 2 தியேட்டர்லையுமே 100 நாள் பதிவு செய்தது. இது 45வது 100 நாள் படம். இந்த படத்தில் பாடல்கள் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். அடுத்து பார்க்க போனீங்கன்னா நீதிக்கு பின் பாசம். நீதிக்கு பின் பாசம் ஆகஸ்ட் 18 வந்த படம். ஆகஸ்ட் 18, 1963 வந்த படம். சித்ரா கிரவுண்ட் மேகலாவில் 50 நாள் தாண்டி ஓடிச்சு. 12 வாரங்கள் ஓடிச்சு. சேலம், மதுரை ரெண்டுமே நியூ சினிமா தான். 100 நாட்களை தாண்டிச்சு 2 தியேட்டர்லையுமே. இது மக்கள் திலகத்துக்கு 46வது 100 நாள் படமாக அமைந்தது. மதுரை நியூ சினிமா, சேலம் நியூ சினிமா தியேட்டர். அடுத்தது பெற்றால்தான் பிள்ளையா. பெற்றால்தான் பிள்ளையா முத்துக்குமரன் பிக்சர்ஸ், ஸ்டார், மகாராணி, நூர்ஜஹானில் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் டிசம்பர் 9, 1966 வந்த படம். சென்னை ஸ்டார், மகாராணி ரெண்டுலேயுமே 100 நாள் தாண்டிச்சு. 47வது 100 நாள் படம் பெற்றால்தான் பிள்ளையா. இந்த படத்துலேயும் பாடல்கள் அருமையாக இருக்கும். நடிப்புக்கு சிகரம் வைத்தார் போல் நடித்திருப்பார் அவர். அடுத்தது பார்த்திங்கன்னா ரகசிய போலீஸ் 115. அது பத்மினி பிக்சர்ஸ் சாரின் படம். மக்கள் திலகத்தை வைத்து 3வது படம் கலரில் தயாரித்தார். மக்கள் திலகத்துக்கு 94வது படம். திருச்சி ஜூபிடர், சேலம் ஓரியண்டல் ரெண்டுலையுமே 100 நாள் தாண்டி ஓடிச்சு. இது 48வது 100 நாள் படமாக அமைந்தது. அடுத்தது 49ஐ பார்த்தால் ராமன் தேடிய சீதை. மாட்டுக்கார வேலையின் அபரிமிதமான வெற்றிக்கு பிறகு வந்த படம் ராமன் தேடிய சீதை. இது 1972 ஏப்ரல் 14 வெளிவந்துச்சு. இதுலேயும் பாடல்கள் அத்தனையும் மிகவும் பிரமாதமாக அமைஞ்சது. சென்னையில் மிட்லன், கிருஷ்ணா, சரவணா அந்த 3 தியேட்டர்லையுமே 50 நாள் தாண்டி ஓடிச்சு. ஆனால் இலங்கையில் பயங்கர வெற்றி படம். கேபிட்டல், லக்ஷ்மி போன்ற திரையரங்கள் 100வது நாளை தாண்டி ஒரு மாபெரும் வெற்றியை பதிவு செய்தது. இலங்கை கேபிட்டல், வெலிங்டன். இது 49வது 100 நாள் படம். 50வது 100 நாள் படம்னு பார்த்தாச்சுன்னா நாளை நமதே. இது மக்கள் திலகத்தின் 125வது படம். கஜலட்சுமி பிக்சர்ஸ் தயாரித்த படம். கே. சேது மாதவன் இயக்கத்தில் வந்த படம். இது ஜூலை 4ஆம் தேதி 1975 ரிலீஸ் ஆச்சு. இதுவும் ஓரளவு நல்ல வெற்றி படம். அடுத்து இதே கனி வந்ததுனால இது 100 நாள் ஓட முடியாமல் போச்சு. ஆனால் இலங்கையில் 150 நாள் வரைக்கும் ஓடிச்சு. சமந்தா, ராணி போன்ற திரையரங்குகள் 100 நாள் 150 நாள் வரைக்கும் ஓடிச்சு. ஒரு மாபெரும் வசூலை பெற்ற படம். இது மக்கள் திலகத்தின் 50வது 100 நாள் படம். ரசிகர்களே, நம்ம இது வரைக்கும் 50 படங்களை பார்த்துட்டோம். இனிமேல் அடுத்த பதிவில் மீதமுள்ள திரைப்படங்களை பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 61 படங்கள். சரி நேயர்களே, நன்றி, வணக்கம்.